புதிய கல்விக் கொள்கை PM ஸ்ரீ திட்டம் மூலம் குலக்கல்வி முறையை தலை தூக்க பாஜக மற்றும் RSS முயற்சி செய்து வருவதாக காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், நேரு ஆட்சி காலத்தில் இருமொழி கொள்கையே போதும் என்று அரசாணை பிறப்பித்ததாக கூறினார். பாஜக அரசு பாசிச சக்தியாக மாறியிருக்கிறது என விமர்சித்த செல்வ பெருந்தகை, மும்மொழி கொள்கையை எதிர்ப்பதில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதியாக இருக்கிறார் என குறிப்பிட்டார். புதிய கல்விக் கொள்கையாகட்டும், PM ஸ்ரீ திட்டமாகட்டும், இதில் தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ரொம்ப தெளிவாக இருக்கார். தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாட்டு மாணவ மாணவிகளுக்கும் அடுத்த தலைமுறைக்கும் எது தேவையோ அதை தான் கொடுக்க வேண்டும். இந்த புதிய கல்விக் கொள்கை PM ஸ்ரீ மூலமாக குலக்கல்வி திட்டங்களை மீண்டும் நடைமுறைப்படுத்த பாஜக RSS போன்ற இயக்கங்கள் முயற்சி செய்கிறது. இதை வன்மையாக கண்டிக்கிறோம். அதுவும் இல்லாமல் நமக்கு உள்ள உரிமை தொகை 60% கல்விக்கு, பள்ளி கல்விக்கு கொடுக்க வேண்டிய 2000க்கு மேலே உள்ள தொகையை ஏன் கொடுக்காமல் இருக்கிறார்கள்? கேட்டால் நிபந்தனை விதிக்கிறார்கள். மும்மொழி திட்டத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று. இவர்கள் யார் சொல்வதற்கு? ஏற்கனவே ஜவஹர்லால் நேரு காலத்தில் இருமொழி கொள்கை போதும் என்று அரசு ஆணை பிறப்பித்திருக்கிறது. இதை ஏன் இவர்கள் மும்மொழி கொள்கையை மாற்ற துடிக்கிறார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும்.